ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷனில் நடக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜெடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வீடியோ திறந்து போட முடியல. ஒர்க்லாம் முடிஞ்சது, என்னை திறந்து வீடியோ வருங்க. ஸோ வீடியோ வராதுக்கு மன்னிச்சு. எலெக்ஷன் வேற லெவலில் ஃபன்னாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதில் நடக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம்மா. போடவே இல்லை நம்ம. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பின்றாரு. தெரியவாயா? பின்னட்டும். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கண்டமேனிக்கு கான்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி உயர்த்தி, தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி உயர்த்தி. தேர்தல் பரப்புரையில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அதுவும் டிஎம்கே சொல்லவே வேண்டாம். அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு. திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம்னா என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு. அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு. இங்க பக்கத்துல இருக்க அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720. படிடா, ஒழுங்கா படிடா. நீங்க இந்த 3 வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? வீடியோ பார்க்குற நிறைய பேர் எல்லாரும் ஐடி ஜாப்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆசையில் இருப்பீங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 40,000 ஓப்பனிங்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனிஸ்ல எல்லாமே ப்ராஜெக்ட்டை வச்சு தான் ஹையர் பண்றாங்க. ஸோ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க செலக்ட் ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க இண்டஸ்ட்ரி லெவலான எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு டெமோசேஷனை கண்டக்ட் பண்றாங்க. அந்த டெமோசேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த டெமோசேஷன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஆல்ரெடி அவங்க 5,000 ஓப்பனிங்ஸோட 1,500 கம்பெனிஸோட டைப்ல இருக்காங்க. அதோட அவங்க நாலேஜ் தமிழ்லயும் சொல்லி தராங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயே கொடுத்துருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும், அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. அடி சாம்பார் அப்பாயின்மென்ட் ஆர்டர். எலெக்ஷன்ல யார் இருக்காங்களோ இல்லையோ, இவர் இல்லைனா ஃபன்னே இல்ல. டார்ச் லைட் கூட ஃப்ரீயா இருந்துச்சு, வந்து வாங்கிக்கங்கன்னு ஃப்ரீயா கிடைச்சிச்சு. அதே நான் எடுத்துக்கல, ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம். இங்க நான் தான் மாப்பிள்ள. உதயசூரியனுக்கு நக்கிட்டு கடை. பாவையா இந்த மனுஷன் எதிர்கட்சி கலாய்ச்சா பரவாயில்ல, கூட்டணியில் இருக்க சொந்த கட்சியை அவரை கலாய்க்குது. இன்னைக்கு பாஜக பார்க்கும் போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும். எலெக்ஷன் பிரச்சாரம் தான் போகுது இல்ல போட்டோ ஷூட் போகுதான்னு தெரியல. எல்லாரும் மாத்தி போட்டோ காமிச்சு கலாய்ச்சிக்கிறாங்க. என்னவோ பார்க்க நமக்கு நல்ல ஃபன்னா இருக்கு. திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து. இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாத்துங்க அப்படின்னு. அதாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டின, இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. தெரியுதாமா எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? மாட்டினாடா மானஸ்த. அற்புதமான படம்.
யாரையும் கள்ள கூட்டம் வச்சது நாமளா அவியலா சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே கீழே சில்லறை விழுந்துருச்சு. சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியலை விட்டு விலகிடுறேன். அப்படின்னா எத்தனை ஆயிரம் கோடி இந்த போதைப் பொருள் கடத்திருப்பார் என்பதை பாருங்க. அந்த நபர் முதலமைச்சரோடு இன்றைக்கு நெருக்கமாக இருக்கிற புகைப்படம், இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட நெருக்கமாக இருக்கிற புகைப்படம். மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி எலெக்ஷன் சம்பவமே இன்னும் நிறைய இருக்கு. இதை டெஸ்ட் பண்றதுக்காக இந்த கண்டென்ட் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வரட்டா.